Hi people, I welcome you all to Caroline's Online Academy once again. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து எம்சிக்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் நான் வந்து அசிமுலேட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து டைப் ஆஃப் ப்ராப்ளம் வகையாக பிரித்து வச்சிருக்கேன் அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். The reason I'm making this video is term 1 examination for CBSE start ஆகுது and accounting for share capital is a headache for everyone. And இந்த தடவை first time CBSE has introduced MCQ based problems. So let's see. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் த கீ அண்ட் நானும் மொதல் தடவை உட்காந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினில் நான் ஸ்டக் ஆகி கஷ்டப்படலாம் அப்படின்னு நினச்சின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் மோஸ்ட்லி ஒரு கொஸ்டினையும் எவ்வளோ சீக்கிரமாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஐ ட்ரை அண்ட் டெல் யூ. ஓகே, the shortcuts, shortcuts ன்னு சொல்ல முடியாது. I'll tell you the ways that you can use to solve the question a little faster than your traditional way of doing it. Okay. The first question. First நம்ம வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ், கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கால்குலேஷன், அதுக்கெல்லாம் என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோரேட் அலாட்மெண்ட், ஃபோர் ஃபீச்சர், ரீஇஷ்யூ, மூணையும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். E Limited had allotted 10,000 shares to applicants of 14,000 shares on pro rata basis. The amount payable on application to F applied for 420 shares. The number of shares allotted and the amount carried forward for adjustment against allotment money due from F will be. So இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்று ஒரு ஷேர் ப்ரோரேட் அலாட்மெண்ட் நடந்திருக்கும், ஒரு ஷேர் ஹோல்டர் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் எவ்வளோ அலாட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க, அல்லது எவ்வளோ அலாட் ஆயிருக்கு அவனுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல எஃப் அப்ளைட் ஃபார் 420 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் எழுதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுறீங்க. என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல, யாருக்கு கண்டுபிடிக்கணுமோ அவன் வந்து எத்தனை ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அப்புறம் ஒரு டிவிஷன் சைன் போட்டு இங்க வந்து என்ன எழுதிருக்கீங்க, அப்ளைட் ஷேர்ஸ் எழுதிருக்கீங்கன்னா டினாமினேட்டர்ல டோட்டல் அப்ளைட் ஷேர்ஸ் எழுதிக்கோங்க 14,000. அண்ட் நியூமரேட்டர்ல நீங்க எதை கண்டுபிடிக்கணும், அவனுக்கு எத்தனை ஷேர் அலாட் ஆயிருக்குன்றது கண்டுபிடிக்கும். அப்படின்னா டோட்டல் அலாட்டட் ஷேர்ஸ் எழுதிக்கோங்க 10,000. அவ்வளவுதான். யூ வில் கெட் யுவர் ஆன்சர்ஸ். இந்த 3 0 அடிச்சிருங்க, இந்த 3 0 அடிச்சிருங்க. 14 வந்து 3 டைம்ஸ் போகுமா, ஸோ 30 into 10 300. ஸோ 300 இருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், 300. அது மட்டும் இல்லாம how much money will be carried forward as adjustment against allotment. அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொண்டு போவோம், கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தான் கொண்டு போவோம், கரெக்டா இல்லையா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது, அவன் எத்தனை ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான், 420 ஷேர்ஸ், அவனுக்கு எத்தனை ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கு, 300 ஷேர்ஸ். அப்போ எத்தனை அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான், 120 அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனுக்கு 2 ரூபா பே பண்ணியிருப்பான். ஸோ 120 into 2 240 rupees அவன் எக்ஸ்ட்ராவா பே பண்ணியிருக்கான். ஸோ that will be carried forward for adjustment against allotment. ஓகே, புரியலனா யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் சி, பிகாஸ் நான் திருப்பி கிளாஸ்ல சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட். சரி, அடுத்த கொஸ்டின். பி லிமிடெட் இஷ்யூட் 80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each பேயபிள் அஸ் அண்டர். அப்ளிகேஷன்ல 3 ரூபா, அலாட்மெண்ட்ல 4 rupees, ஃபர்ஸ்ட் கால் 2 rupees, ஃபைனல் கால் 1 rupee. The application received for 1,20,000 shares were dealt with as under. Applications of 20,000 shares were allotted in full. Applications of 80,000 shares were allotted, 60,000 shares pro rata, and applications of 20,000 shares were rejected. இதான் ஸ்டோரி. ஸோ பேசிக்லி நமக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு, 1,20,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அது வந்து 20,000க்கு ஃபுல் அலாட்மெண்ட். அப்படின்னா 20,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு 20,000 ஷேர்ஸ் கொடுத்தாச்சு. 80,000க்கு ப்ரோரேட் அலாட்மெண்ட் 60,000 ஷேர்ஸ். 80,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 60,000 ஷேர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ எல்லா ஷேர்ஸும் கொடுத்து முடிச்சாச்சு. 80,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம. மீதி 20,000 எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணியாச்சு, ரிஜெக்ட் பண்ணியாச்சு, 0 ஷேர்ஸ். சரி, இப்போ அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் அப்ளிகேஷன். வெரி வெரி ஈஸி, ரெடிகுலஸ் கொஸ்டின். ஒரு அப்ளிகேஷனுக்கு 3 ரூபா வாங்கியிருக்கோம், மொத்தம் 1,20,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு, அப்போ 3,60,20,000 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி
அடுத்து excess money received as compared to the number of shares allotted. எவ்வளவு எக்ஸஸ் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. கம்பேர்ட் டு தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் வந்துச்சு 1,20,000. எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம் 80,000. ஸோ எவ்வளோ எக்ஸஸ் மணி வந்திருக்கு 40,000 எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு அப்ளிகேஷனுக்கு 3 rupees வந்திருக்கு. ஸோ 1,20,000 rupees தான் எக்ஸஸ் மணி ரிசீவ்டு. இது இருக்கே 1,20,000. ஓகே, அடுத்த கொஸ்டின், அமௌண்ட் டு பி ரீஃபண்டட். எவ்வளவு பணம் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 1,20,000 rupees எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருக்கோம். எதை ரீஃபண்ட் பண்ணுவோம்? யார் யாருக்கெல்லாம் ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட அப்ளிகேஷன் பண்ணி தான் ரீஃபண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணோம்ல, அவங்களோட பணத்தை என்ன பண்ணுவோம்? அவங்களோட பணத்தை வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுனாலும் அடுத்த அலாட்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ அந்த 20,000 ஷேர்ஸ் தான் இந்த கொஸ்டின்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இன்டூ 3 அப்ளிகேஷன் மணி பெர் ஷேர் 60,000 தான் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் டு பி ரீஃபண்ட் 60,000. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம்? அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அவைலபிள் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் அலாட்மெண்ட். எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கு அலாட்மெண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 80,000 அப்ளிகன்ஸ்க்கு 60,000 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டாவா அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 60,000 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கானுல்ல, அவனை எவ்வளோ எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கானுங்க? 20,000 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஒரு அப்ளிகேஷன் அவனுக்கு 3 ரூபா கொடுத்துருப்பானுங்களா? ஸோ 60,000 rupees அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க. இதை தான் அவங்க பேர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அலாட்மெண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோம். அடுத்து ஸோ 60,000 இஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னதுடா? அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அவைலபிள் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லா கொஸ்டினும் போட்டாச்சு. அடுத்து 7th கொஸ்டின். சாரி கைஸ், சில நேரங்களில் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ 7th கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால ஐம் கோனா skip it. 8th கொஸ்டின் தியரி கொஸ்டின், ஐம் கோனா skip it. 9th question. A company issued 10,000 shares of ₹10 each at par, for which application were received for 50,000 shares. Amount called up on application ₹4, allotment ₹3, final call remaining amount. அப்படின்னா எவ்வளோ? 10 ரூபால 7 ரூபா போச்சுன்னா ஃபைனல் கால்ல 3 ரூபா. Allot shares are allotted on pro rata basis. Excess money will be refunded. எல்லா தேவையான பணத்தை வச்சுட்டு மீதியை வந்து ரீஃபண்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் யூட்டிலைசேஷன் ஃபார் அலாட்மெண்ட் அண்ட் ஃபைனல் கால். எக்ஸஸ் ஃபைனல் கால் அலாட்மெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறமும் பணம் எக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட் வித். பேங்க் அக்கௌண்ட் எப்போ கிரெடிட் பண்ணுவோம்? பணத்தை திருப்பி கொடுக்கும்போது தான் கிரெடிட் பண்ணுவோம். ஏன்னா பேங்க்ங்கிற அசெட் குறையும், அதனால கிரெடிட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பணம் திருப்பி கொடுக்குறோம்னா கேட்குறாங்க. அதை டைரக்டா கேட்காம பேங்க் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட் வித் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ எக்ஸஸ் மணி வந்திருக்குன்னு பார்ப்போம். 50,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? 50,000 அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ரூபா வரும்? ₹4 வந்திருக்கும். ஸோ டோட்டலா 2 lakh rupees வந்து நமக்கு அப்ளிகேஷன் மணியா வந்திருக்கு. ஆனா நம்ம அலாட் பண்ணியிருக்கிறது எத்தனை ஷேர்ஸ்? இஷ்யூ பண்ணியிருக்கிறது எத்தனை ஷேர்ஸ்? 10,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு மொத்தமாவே ஃபைனல் கால் வரைக்கும் நமக்கு எவ்வளவு தேவைப்படும்? ₹10 தான் தேவைப்படும். அப்போ மொத்தமாவே நமக்கு எவ்வளவு ரூபா தேவைப்படும்? 1 lakh rupees தான் தேவைப்படும். ஸோ அப்போ ஃபைனல் கால் எல்லா ஷேர்ஸ்க்கும் ஃபைனல் கால் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட எவ்வளவு எக்ஸஸா இருக்கும்? 1 lakh rupees எக்ஸஸா இருக்கும். அந்த 1 lakh rupees தான் நாம வந்து என்ன பண்ண போறோம்? ரீஃபண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியலன்னா தயவு செய்து திருப்பி பாருங்க, புரியும். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். 10th question. A company invited applications for 1 lakh shares and received applications for 1,50,000 shares. Applications for 30,000 were rejected and the remaining shares were allotted on pro rata basis. How many shares an applicant for 3,000 shares will be allotted? 3000 ஷேர்ஸ்க்கு ஒருத்தன் அப்ளை பண்ணியிருக்கான், அவனுக்கு எத்தனை ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒருத்தன் வந்து 3000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அது எழுதியாச்சு. இப்போ அப்ளிகேஷன்ஸ் எங்க எழுதணும்னா டினாமினேட்டர்ல டோட்டல் அப்ளிகேஷன் எழுதணும். இந்த இடத்துலலாம் இந்த கொஸ்டின்ல ஸ்லைட்டா, இது ரொம்ப ட்ரிக்கிலாம் இல்ல, ஸ்லைட்டா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரிசீவ் 150 அப்ளிகேஷன்ஸ் 1,50,000,
ஆனா அந்த 1,50,000க்கும் ப்ரோரேட்டா பண்ணிருக்கோமா? இல்ல, 30,000 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ ப்ரோரேட்டா எத்தனை அப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்கோம்? 1,50,000 மைனஸ் 30,000, 1,20,000க்கு தான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணிருக்கோம். 1,20,000க்கு எத்தனை ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்கோம்? 1,00,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்கோம். இந்த 4 0 அடிச்சிரு, இந்த 4 0 அடிச்சிரு. இது 3 வந்து 4 டைம்ஸ் எல்லாம் போகும். 10,000 divided by 4 is 2,500. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எத்தனை ஷேர்ஸ்க்கு ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ், எத்தனை அப்ளிகேஷன் ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோம் அதை மட்டும் தான் இங்க எழுதணும். அவசரப்பட்டு நம்ம என்ன எழுதிடுவோம்? 1,50,000 கீழே எழுதிடும். இங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, 1,50,000 அப்ளிகேஷன் கீழே எழுதிடும். நோ, நாட் தட். What do you need to do? What do you have to do? You need to deduct the applications rejected and only those applications that have been allotted on a pro rata basis. For whom shares have been allotted on a pro rata basis, only those applications have to be written in the denominator. See, இது just an algebra ஒரு ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணா ஃபைனல் ஸ்டெப் இந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து சும்மா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ பீப்புள் அது கிரியேட் பண்ணாமலே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எக்ஸ் ஒய்ன்னு வச்சு கூட போடலாம். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் பை டோட்டல் ஷேர்ஸ், total applications which were on which pro rate allotment was made, total shares allotted on the rate using pro rata basis, shareholders applications divided by is equal to shareholders application divided by shareholder shares. எந்த shareholder ஓடது pro rata allot ஆயிருக்கோ அவன் எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கான், எந்த ஷேர்ஹோல்டருக்கு ப்ரோ ரேட் அலாட் கண்டுபிடிக்கணுமோ அவன் எத்தனை ஷேர்ஸ் அவனுக்கு அலாட் ஆயிருக்கு. இதுல எல்லா நம்பர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இந்த மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு. ஓகே, ஆல்ரைட் சில்ட்ரன். SK Limited invited applications for 10,000 equity shares of 10 each. Applications were received for 15,000 shares. And pro rata allotment was made to all applicants. If Mohan was allotted 80 shares, find the shares applied by him. Mohan வந்து 80 shares அலாட் ஆயிருக்கு அப்படின்னா அவன் எத்தனை ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். 80ங்கிறது என்னது? அலாட்டட் ஷேர்ஸ். அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன வரும்? டோட்டல் ஷேர்ஸ் அலாட்டட். டோட்டல் ஷேர்ஸ் அலாட்டட் எவ்வளோ? 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், 10,000. நியூமரேட்டர்ல என்ன வரும்? டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு. எதை கண்டுபிடிக்கணுமோ அது 15,000. ஸோ 3 0 3 0 1 0 1 0. 8 into 15 எவ்வளோப்பா? 8 into 5 40, 120. ஓகே, இதை நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா? total application divided by total shares is equal to shareholder application divided by shareholder share. Total applications எவ்வளோ? 15,000 divided by total shares எவ்வளோ? 10,000 is equal to shareholder application எவ்வளோ? தெரியாது. ஸோ shareholder application divided by 80. ஸோ அப்போ அந்த 80 இங்கே வரும். ஸோ 80 into 15,000 divided by 10,000. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். Understood? Same thing. All right, my dear children. Question number 12. The company issued 25,000 equity shares and received application for 35,000. Company wants to allot shares to everyone who has applied. What will be the ratio of the allotment? ரொம்ப கேவலமான question. 35,000 is to 25,000. That is the ratio. 7:5. Understood, children? எப்பவுமே அப்ளிகேஷன்ஸ் முன்னாடி அலாட்மெண்ட் பின்னாடி. அடுத்த கொஸ்டின் போலாமா? தியரி கொஸ்டின், ஸ்கிப்பிங், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்லாம் தனியா பார்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருசா இருக்கு. பரவாயில்ல, பண்ணலாம். Pawan Limited issued 10 lakh new capital divided into 100 shares at a premium of 20 per share payable as under application 10, allotment 40, including premium of 10 per share, first and final call the balance. Over payments on application were to be applied towards sums due on allotment and first and final call. So ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அலாட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அலாட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. But no allotment was made, money was to be refunded in full. ஒருவேளை ஒரு ஷேர், சில ஷேர்ஸ் போட்டு அவங்களை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுத்துருங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்றாங்க. The issue was oversubscribed to the extent of 13,000 shares. Oversubscribed to the extent of 13,000 shares. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம்? 10 lakh equity shares divided into 100 shares. அப்படின்னா 10 lakh rupeesக்கு ஒர்த் ஷேர் divided into 100 shares. அப்போ இந்த 10 lakhல 2 0 அடிச்சிருவோம். 10,000 shares இஷ்யூ பண்ணியிருக்கோம்.
It was oversubscribed to the extent of 13,000. அப்படின்னா என்ன 13,000 எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ மொத்தம் 23,000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 10,000 ஷேர்ஸ்க்கு. ஓகேயா? ஓகே, 23,000. Application for 12,000 shares were allotted only 2,000 shares. Upon the 23,000ல 12,000 shares apply பண்ணவனுக்குலாம் 2,000 shares pro rate ஆக கொடுத்திருக்காங்க. And applications of 3,000 were sent letters of regret. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி எத்தனை அப்ளிகேஷன் இருக்கும்? 23,000ல 12,000 and 3,000 போச்சுன்னா 15,000 போச்சுன்னா 8,000 இருக்கும். இந்த 8,000 அப்ளிகன்ஸ்க்கு வந்து ஃபுல் அலாட்மெண்ட் 8,000 பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டடும் 10,000 வந்துச்சு பாருங்க. 8,000 plus 2,000. அதானே கரெக்டா இல்லையா? சரி, வருது. What will be the amount due on share application? ஷேர் அப்ளிகேஷன்ல எவ்வளவு பணம் டியூ ஆகும்னு கேக்குறாங்க. எத்தனை ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம்? 10,000 ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபா? 10 ரூபா. ஸோ அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட் 1 lakh rupees. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இவ்வளோ கேவலமான கொஸ்டின் கேட்டா அதுக்கே நம்ம பயங்கரமா யோசிப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். Amount due on application, total shares issued into application money. So that is just 1 lakh rupees. Understood, my dear children? அடுத்து, what will be the amount? What amount of money will be credited to bank? பேங்க் அக்கௌண்ட்ல எதை கிரெடிட் பண்ணுவோம்? ரீஃபண்ட் பண்ற அமௌண்ட் தான் கிரெடிட் பண்ணுவோம். எவ்வளவு ரீஃபண்ட் பண்றோம்? ரிஜெக்ட் பண்ண ஷேர்ஸோட அப்ளிகேஷன் பண்ணியே ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ 3,000 ஷேர்ஸ் ஆர் ரிஜெக்டட். ஒரு ஷேருக்கு 10 ரூபா. ஸோ 30,000 ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து, what will be the amount received on share first and final call? அப்படியே ரொம்ப ஈஸியா ரெண்டு கொஸ்டின் கேட்டா அப்படியே ஜம்ப் பண்றாங்க. ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல எவ்வளவு பணம் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 8,000 ஷேர்ஸ் 8,000 அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களுக்கு 8,000 ஷேர்ஸ் கொடுத்துருப்போம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பேர்ல எந்த கால்ஸ் அண்ட் அட்வான்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு வரணுமோ அவ்வளவு ருபீஸ் அவங்க பே பண்ணுவாங்க. கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு வரணுமோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு வரணும்? அது கூட ட்ரிக்கி. 100 rupees shares issue 120 தான் இஷ்யூ பிரைஸ். 10 rupees அப்ளிகேஷன்ல போச்சு. 40 rupees அலாட்மெண்ட்ல போச்சுன்னா 70 rupees தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல வந்து நம்ம டியூட்டி வாங்க வேண்டிய பணம். பிகாஸ் ஜஸ்ட் ஆட் இட் அப். 70 plus 41 10 plus 1 10 rupees 20. ஸோ இப்போ 70 rupees வாங்கணும். இதுல இந்த 8,000 ஷேர்ஸ் வச்சிருக்கானுங்கல்ல, அவனுக்கு பேர்ல அட்வான்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவனுக்கு ஃபுல் 70 rupees பே பண்ணிடுவாங்க. ஸோ 56,000 rupees அவங்க பே பண்ணிடுவாங்க. அடுத்து மீதி 2,000 ஷேர்ஸ் வச்சிருக்கானுங்கல்ல, அவனுங்க பேர்ல அட்வான்ஸ் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ப்ரோரேட் அலாட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அவனுங்க பேர்ல எவ்வளோ அட்வான்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, எவ்வளோ அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல மிச்சம் இருக்குன்றதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஒர்க்கிங் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? Applications made by those people, 12,000 applications into 10 rupees. So total money paid by them during application is 1,20,000. Shares allotted to them 20,000 into 10 rupees. அவங்க கிட்ட இந்த அப்ளிகேஷன்ல வர வேண்டியது 20,000 தான். ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 lakh rupees கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல இருக்கும். சரி, இப்போ அலாட்மெண்ட்ல இவன் இந்த பசங்க கிட்ட இருந்து எவ்வளவு டியூ ஆகும்? 2,000 into 40 rupees, அதாவது 80,000 rupees டியூ ஆகும். ஸோ அலாட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த பசங்க பேர்ல 20,000 rupees கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு டியூ ஆகும்? 2,000 into 70 rupees அப்படின்னா எவ்வளோ? 1,40,000 rupees. அதுல 20,000 rupees வந்து அவங்க பேர்ல கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இருக்குல்ல, அது போக மீதி 1,20,000 rupees அந்த பசங்க பே பண்ணுவாங்க. ஸோ 1,20,000 rupees இந்த பசங்க பே பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ ஆன்சர் இடிக்குது. ஐ அம் நாட் கெட்டிங் தி கரெக்ட் ஆன்சர் somehow. டேய் 7 into 8 56 போட்டாச்சு. ஃபாலோட் பை 4 zeros-ல 5,60,000. 7 into 4 14. 14 followed by 4 zeros இங்க போட்டாச்சு. கரெக்ட். 1,20,000. ஸோ ஃபுல் அலாட்மெண்ட் பண்ண பசங்க 5,60,000 rupees பே பண்ணுவாங்க. ப்ரோரேட் அலாட் பண்ண பசங்க 20,000 rupees
அட்வான்ஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு 1,20,000 rupees பே பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் மணி ரிசீவ் வந்து 6,80,000 rupees இருக்கும். அண்டர்ஸ்டுட். இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த ஃபுல் அட்வான்ஸ் 1 lakh அட்வான்ஸ் மணி இருந்துச்சுல, இதை வந்து ஃபுல் அலாட்மெண்ட் பண்ண பசங்க கூட இருந்தும் மைனஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ண பசங்களுக்கு எவ்வளோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 6,80,000 இஸ் கரெக்ட் ஆன்சர். புரியலன்னா இன்னும் ஒரு தடவை போய் பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படியும் புரியலன்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். 17th question repeated. I'm sorry, my dear children. A company issued 4,000 equity shares of 10 each at par payable as under. On application ₹3, allotment ₹2, first call 4 and final call ₹1. 3, 5, 9, 10. Application was received for 16,000 shares. 4,000 equity share apply பண்ணி 16,000 application வந்திருக்கு. Application for 6,000 shares were rejected and prorate allotment was made to the applicants for 10,000 shares. இப்போ என்ன பண்றாங்க, 16,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதுல 6,000 ரிஜெக்டட் 10,000 அப்ளிகன்ஸ்க்கு ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணாங்க. எத்தனை ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க? இஷ்யூ பண்ணது 4,000 தானே, அப்போ 4,000 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. How much amount will be received in cash on first call? An excess application money is adjusted towards amount due on allotment and calls. First call ல எவ்வளவு பணம்டா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து அதே எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம ப்ரோரேட்டா இது ரிஜெக்ட் பண்ண பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இமீடியட்டா. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணி அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருது, அப்புறம் ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு மிச்சம் இருக்குன்றத போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ தட். 10,000 அப்ளிகன்ஸ்க்கு 4,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 அப்ளிகன்ஸ் அப்ளிகேஷன் மணியா ₹30,000 பே பண்ணியிருப்பாங்க. 4,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் மணி இது ரெண்டும் அப்ளிகேஷன் மணி அவங்க கிட்ட இருந்து டியூ வந்து 12,000 தான். ஸோ 18,000 rupees வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஆஃப்டர் அப்ளிகேஷன். சரி, அப்போ அலாட்மெண்ட்ல எவ்வளோ டியூ ஆகுதுன்னு பார்ப்போம். 4,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்குமா, ஸோ 4,000 into 2, 8,000 rupees டியூ ஆன் அலாட்மெண்ட். நம்ம கிட்ட 18,000 கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு. ஸோ 10,000 rupees அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமும் கால்ஸ் இன் அட்வான்ஸ் நம்ம பேர்ல இருக்கும், கால்ஸ் இன் அட்வான்ஸ். அடுத்த ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு டியூ ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு டியூ ஆகுது, 4 rupees. பொண்ணு கூட சேர்ந்து டோரா பார்த்து அந்த மாதிரியே கேள்வி கேட்குறது. 4,000 into 4, 16,000 rupees டியூ ஆகுது. ஆனா கால்ஸ் இன் அட்வான்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 10,000 தான் இருக்கு. அப்ப அந்த 10,000 கழிச்சா 6,000 rupees தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு பே பண்ண வேண்டிய பணம். அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? சிம்பிள் தான். ஒரு தடவை கொஞ்சம் 2 தடவை இந்த இதை வீடியோ ஸ்லோவா பாருங்க, புரியும். அப்படி புரியலன்னா சொல்லுங்க, இதுக்குன்னு தனியா இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றோம்ன்றது தனியா நான் போட்டு காட்டுறேன் இன்னொரு வீடியோல. ஓகே, வித் திஸ் வில் எண்ட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் வித் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஓட சேர்த்து ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ணிருக்கும் போது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல், see you in the next video. Till then, it's bye from Caroline's Online Academy.